கிறிஸ்துவின் தூய்மை. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, அ கிபி 290கள்ல வாழ்ந்த ஒரு புனிதர், புனித ஆக்னஸ். அவங்க ஒரு இளம்பெண். இளமையின் காலத்திலேயே அந்த காலத்த நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். கிபி 290கள் பத்தி பேசுனேன். அப்பலாம் வந்து கிறிஸ்தவ மதம் ஒரு அரச மதமாக ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு காலகட்டத்தில, இந்த இளம்பெண் என்ன பண்றா? கிறிஸ்துவுக்கு தன் வாழ்க்கைய அர்ப்பணித்து விடுகிறார். அவர் சொல்றாரு, நான் கிறிஸ்துவுக்கு மன ஒப்பந்தம் செய்யப்பட்டவள் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நான் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். கிறிஸ்துவுக்காகவே என் வாழ்க்கைய பிரிச்சு வச்சிருக்கிறேன்னு சொல்றாங்க. நெறைய பேர் ஆசைப்பட்டிருப்பாங்க இல்லையா? அந்த பெண் மேல ஆசைப்படுறாங்க. நல்ல அரசு அதிகாரத்தில இருக்கிறவங்களும் ஆசைப்படுறாங்க. எப்படியாவது இவள கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இவங்க கிறிஸ்துவுக்கு தான் எல்லாம் சொந்தம் அப்படின்னு சொன்னதுனால, இவங்கள அசிங்கப்படுத்துறாங்க, கேவலப்படுத்துறாங்க. இன்னும் சொல்லப்போனா, சந்தையில கொண்டு வந்து விட்டு, யார் வேண்டாலும் இவரை எது வேண்டாலும் செய்து விடலாம் என்று பேசுறாங்க. சொல்றாங்க, அவங்க மேல இச்சையின் பார்வையோடு பார்த்தவனுடைய கண்கள் பறிபோனது. அவர்களை தொட நினைத்தவன் மரித்து போனான் என்று வரலாறு சொல்லுகிறது. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவுக்காக நம்ம நம்மளே அர்ப்பணிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இயேசு தான் முக்கியம் அப்படின்னு அர்ப்பணிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த தூய்மை இருக்குல்ல, நான் ஆண்டவருக்கு தான் சொந்தம் அப்படின்ற தூய்மை இருக்குல்ல, அது வந்துட்டா யார் நம்மள தவறான பாதையில வழிநடத்த நினைச்சாலும் அவங்களால நம்மள தொடவே முடியாது. ஏன்னா நமக்கு பாதுகாப்பாக கிறிஸ்து இருக்கிறார். ஆண்டவர் இயேசு அப்படித்தானே வாழ்ந்தாரு. யாருமே அவர தொட முடியலையே. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவருக்கு எந்த விதமான சோதனைகள் வந்திருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? யாரும் அவர அப்ரோச் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவருக்கு வித்தியாசமான எல்லா விதத்திலயும் சோதனை கொடுக்க பிசாசு இறங்கி வந்தது நமக்கு தெரியாதா? ஆனா ஆண்டவர் எதுக்கும் இடம் கொடுக்கலையே. நான் இங்க வந்திருக்கிறது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றன்னு சொல்லி தன்னை முழுசா ஒப்பு கொடுத்தாரே. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தூய்மைனா தப்பு செய்யறவங்க தப்பு செய்யாம இருக்கிறதுன்றது கிடையாது. நான் கிறிஸ்துவுக்குரியவன். கிறிஸ்துவுக்காக மட்டும் என்னை பாதுகாத்துக் கொள்கிறோம்னு அர்த்தம். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் கிறிஸ்துவுக்காக நம்மள பாதுகாத்து வச்சிருக்கிறோம்? இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் இது ஆண்டவருடைய சித்தம் அதை மட்டும் தான் நான் செய்வேன் அப்படின்னு ஒரு வைராகியத்தோட எத்தனை பேர் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்? தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர் என அவர்கள் தான் கடவுளை காண்பார்கள் என்று மத்தேயு எழுதிய நற்செய்தி 5வது அதிகாரம் 8வது வசனத்துல வாசிக்கிறோம். அந்த தூய்மை இருக்கா? கிறிஸ்துவை போலவே நாமும் தூயவர்களாக இருக்க முயற்சிப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆமென்.